நாம் தியானிக்கின்ற பொழுது உண்மையினுடைய மறு பக்கமாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஏனென்றால் பெரியவர் முதல் சிறியவர் வரை, ஏழை முதல் பணக்காரர் வரை அனைவரிடம் ஒன்று போலவே இருந்தார் திருமுழுக்கு யோவான். தவறு செய்தால் யார் தவறு செய்தாலும் தவறே. ஏனென்றால் ஏரோது தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு தன்னுடைய தம்பியின் மனைவி வைத்திருந்தார். தவறு செய்வது பணக்காரராக இருந்தால் என்ன, ஆண்டியாக இருந்தால் என்ன, அரசனாக இருந்தால் என்ன, தவறு தவறுதான் என்று ஏரோதிடம் சென்று திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், நீ செய்வது தவறு, உன் தம்பியின் மனைவி வைத்திருப்பது தவறு என்று சொல்லுகிறார். உண்மையை அறிவித்தது, உண்மையை உரக்க சொன்னது, தலைவெட்டி மரணிக்கின்ற அளவிற்கு தன்னை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார். திருமுழுக்கு யோவானுடைய இந்த மரணம் நமக்கு சொல்லுகின்ற படிப்பினை பாடம் என்னவென்றால், ஒரு உண்மையை உரக்க சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அசிங்கப்படுத்தப்படுகிறீர்களா, அவமானப்படுத்தப்படுகிறீர்களா, தண்டிக்கப்படுகிறீர்களா, விரட்டிவிடப்படுகிறீர்களா, கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் இந்த மண்ணுலகில் அதற்கான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது, விண்ணுலகிலே அதற்கான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் உண்மை என்பது இயேசு கிறிஸ்துவே. அந்த உண்மையை நாம் அறிவிக்கின்ற பொழுது நம்மை ஏளனம் செய்வார்கள், நம்மை அடித்து போடுவார்கள், கொன்று கூட போடுவார்கள். ஆனாலும் அந்த உண்மையை நாம் அறிவிப்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த உண்மையை நாம் எடுத்து கூறுவதிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் மரணம் வரும் என்று தெரிந்துமே தன்னுடைய செயலிலே முன்வைத்த காலை அவர் பின் வைக்கவில்லை. இந்த நாளிலே திருச்சபை நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு நமக்கு கொடுக்கும் படிப்பினை என்னவென்றால், இறக்கின்ற வரை எல்லாரிடமும் உண்மையாக இருப்போம். உண்மையாக இருக்கவே நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இந்த பூ உலகிலே நம்மை நோக்கி வருகின்ற துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நிரந்தரம் அல்ல. இந்த பூ உலகமே நமக்கு நிரந்தரம் அல்ல. நமக்கு நிரந்தரமானது நம்முடைய தாய் நாடு விண்ணகம். அந்த விண்ணகத்திற்கு செல்ல நாம் ஆயத்தமாவோம். அந்த விண்ணகத்திற்கு செல்ல நாம் ஆயத்தமாவோம் என்றால் உண்மையை உரக்க சொல்ல வேண்டும். உண்மையை உரக்க சொல்ல இறைவனிடம் ஆசீர் வேண்டுவோம். அதைதான் இன்றைய வாசகத்தின் வழியாகவும் திருச்சபை நமக்கு சொல்லுகிறது. எரேமியா புத்தகத்திலிருந்து, உன்வது இடையை வரிந்து கட்டிக்கொள், நான் சொல்லுகிற இடத்திற்கு செல், நான் சொல்வதை நீ சொல், கலக்கம் வர வேண்டாம், யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறான். நற்செய்தி வாசகத்திலே ஏரோது திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்டிய நிகழ்வு நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அன்பில் சிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வழியை ஆயத்தம் செய்ய வந்த திருமுழுக்கு யோவான் மரணத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டார். ஆயத்தம் செய்ய வந்தவரே மரணத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு